ஹாய் வணக்கம். காலை வணக்கம். அதாவது உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு பயணங்களை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாடு போகிறோம், சுற்றுறோம், ஜாலி அப்படின்னு மட்டும் எல்லாரோட மனசுலையும் பொதுவான கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு பின்னால் ஒரு பயணங்கள் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் இருக்குது நிறையா. அந்த கஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் எப்படி பயணம் பண்ணி இப்போ வந்திருக்கேன், அந்த பயணத்தோட இதை லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேங்க. அதுக்கு காரணமும் நம்ம தான். என்னென்னா, எக்கனாமிக்கலாக இருக்கணும், காசு விலை மலிவாக இருக்கணும் டிக்கெட்டுன்றதுக்காக நாங்கள் முன்னக்கூடியே டிக்கெட்டு போட்டோம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னால் டிக்கெட்டு போட்டால் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று, அப்படி ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்கறனால என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டு எல்லாமே லேட்டாக தான் உங்களுக்கு அமையும். இப்போ நாங்கள் போட்டிருக்க டிக்கெட்டோட பயணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறேன். மதுரையிலேருந்து நான் பெங்களூர்லேருந்து அடுத்த ஃப்ளைட் எடுத்து புக்காக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த இப்போ சொல்லும்போது ஈஸியாக இப்போ சொல்லிட்டோம். ஆனால் எனக்கு இதுக்கு ஆன நேரத்தை உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மதுரையிலேருந்து எனக்கு ஃப்ளைட்டு 3:55 4 மணின்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு ஃப்ளைட்டு. 4 மணிக்கு ஃப்ளைட்டுனா அங்கே செக்கிங் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். எல்லாருக்கும் பொதுவான விதி. அப்போ 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். 2 மணிக்கு இருக்கணும்னா வீட்டிலேருந்து 1 மணிக்காக கிளம்பணும். மதுரை ஏர்போர்ட் நமக்கு பக்கம்ன்றனால நான் 2 மணிக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்போ நம்ம சகோதரர்லாம் நாகர்கோவிலேருந்து கொச்சின் ஃப்ளைட்டு. இப்போ அவர்லாம் என்ன எத்தனை மணிக்கு நண்பா கிளம்புனீங்க நீங்கள்? 2.5 மணி நேரத்துக்கு முன்னாலையா? 12 மணி. அவர்லாம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முன்னால் கிளம்பி போக வேண்டியிருக்கு. நானும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்பட்டனால 1 மணி நேரத்துக்கு முன்னாலே கிளம்பி போயிட்டோம். இப்போ அங்கே உள்ளே போயிட்டு 2 மணிக்கு 2:15 உள்ளே போய் செக் அவுட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். 4 மணிக்கு ஃப்ளைட் வருது. 4 மணிக்கு ஃப்ளைட்டு ஏறினா இங்கே இறங்கும்போது 5:30 மணிக்கு நான் இறங்குறேன். எங்கே? பெங்களூர்லேருந்து இறங்குறேன். 5:30 மணிலேருந்து அடுத்து புக்காக்கோட ஃப்ளைட் பெங்களூர்லேருந்து அங்கே இறங்குனா பெங்களூர்லேருந்து ஒரு தவறான தகவல் சொல்லிட்டேன். பெங்களூர்லேருந்து ஹோச்சிமின் சிட்டிக்கு தான் இறங்குறேன். ஸோ ஹோச்சிமின் சிட்டிக்கு நான் ஃப்ளைட் ஏறுறதுக்காக பெங்களூரில் வெயிட் பண்ணுறேன். பெங்களூரில் எனக்கு நைட்டு ஃப்ளைட்டு. நான் 5:30 மணிக்கு இறங்கினேன். ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 11:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அப்போ 5:30 மணிக்கு இறங்குறேன். 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 6 மணி நேரம் மட்டும் நான் அங்கே காத்திருக்க வேண்டியிருக்கு. அங்கே 6 மணி நேரம் காத்திருந்துட்டு அதுக்கடுத்து அந்த ஃப்ளைட் ஏறினா அது மொத்தம் ஃப்ளைட் ட்ராவல் டைம் மட்டுமே 5 மணி நேரம். 5 மணி நேரம் சென்று இங்கே இறங்கிட்டு 5 மணி நேரம் சென்று இறங்கிட்டு அங்கே பெங்களூர்லேருந்து ஹோச்சிமின் சிட்டி வந்துட்டேன். பெங்களூர்லேருந்து ஹோச்சிமின் சிட்டி வந்ததுக்கப்புறம் அங்கே ஹோச்சிமின் சிட்டியில் இறங்கின டைம் பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா 6 மணி. 6 மணிலேருந்து அடுத்து ஹோச்சிமின் சிட்டியிலேருந்து உள்நாட்டு ஃப்ளைட்டில் நான் மாறணும். உள்நாட்டு ஃப்ளைட்டு மாறினேன்னா அது புக்காக்குன்ற தீவுக்கு தான் வரணும். அந்த தீவுக்கு வர்றதுக்கு ஃப்ளைட்டுக்கு பார்த்திங்கன்னா 9:20க்கு தான் ஃப்ளைட்டு. அப்போ திருப்பி ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து உள்நாட்டு முனையத்துக்கு அப்படி மாறணும் வச்சுங்களேன். அது பார்த்திங்கன்னா அதுக்கு வெயிட்டிங் டைம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது. அப்போ 3 மணி நேரம் 20 நிமிஷம்னும்போது அங்கே 9:20க்கு ஃப்ளைட் எடுக்கிறாங்க. அங்கே போய்ட்டு அந்த ஃப்ளைட்டோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு 1 மணி நேரம். அப்போ எங்களை இறக்கி விடுறது பார்த்திங்கன்னா 10:20க்கு இறக்கி விட்றாங்க. 10:20க்கு இறக்கி விட்டால் அந்த செக்கிங்லாம் முடித்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நாட்டிலேருந்து வெளியில் வரும்போது அந்த ஜாப்பெலாம் குத்தி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். நேற்று நாங்கள் இருந்ததில் செம்ம கூட்டம். க்யூ மொத்தம் ஒரு 10-12 க்யூ தான் இருந்துச்சு. 12 க்யூலேயும் பார்த்திங்கன்னா நின்ற ஆளுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்யூலேயும் நின்றவங்க 100 பேர் 150 பேர் நிற்கிறாங்க. எல்லோரும் அப்படியே ஒவ்வொரு ஃப்ளைட்டு இறங்க ஒரு ஃப்ளைட்டுக்கு 100 பேர் 150 பேர் வராங்க. ஃப்ளைட் வந்துக்கிட்டே இருக்குது, ஆள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதை விட்டு அந்த செக்கிங்லாம் முடித்து நாங்கள் வெளியில் வர்றதுக்கு அங்கேயே 1.5 மணி நேரம் ஆயிடுது. 1.5 மணி நேரம் முடித்து வெளியில் வந்துட்டோன்னா நான் வெளியில் வரும்போது 12 மணி 12 மணிக்கு வெளியில் வந்துட்டு
திருப்பி நமக்காக டாக்ஸி வெயிட் பண்ணோம். அந்த டாக்ஸியில் ஏறி நான் ஹோட்டல் ரூமுக்கு வர்றதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நான் ஹோட்டல் ரூமுக்குள்ள அதுக்கப்புறம் செக்கிங்லாம் ஹோட்டல் கீலாம் வாங்கி செக்இன் பண்ணி உள்ளே வர்றதுக்கு அதான் கரெக்டாக 1 மணி 1:15 ஆச்சுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக 24 மணி நேரம் ஆகிடுக்கு. நாள் நாங்கள் கிளம்புன நேரத்துலேருந்து இந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே வந்து தங்குறதுக்கு எனக்கு ஆன நேரங்கிறது மொத்தம் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் ஒழுங்கான சாப்பாடோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஜாலியாக இருக்கும். ஓகே, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு சில சிக்கல்களை சில துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் அந்த பயணத்தை நேசிக்கக்கூடிய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் எல்லா பயணமும் சந்தோஷத்தை தரும். ஓகே, நன்றி.